பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் கன்னியில் நீச்ச நிலையில் இருக்கிறார். ஆனால் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புத பகவான் துலாத்தில் இருக்கிறார். அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். பரிவர்த்தனை யோகம் என்பது அவரவர் வீட்டுக்கு அவரவர் ஆட்சி பீடத்துக்கு வந்து விடுகிறார்கள். சூப்பர். ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுவது என்பது மிக மிக யோகமான பலன்களையே பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா, இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா? ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். அது ஒன்றே போதுங்க, 50% நீங்கள் ஜெயிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உச்ச நிலையில் இருக்கார். 3க்கும் 6க்கும் உடையவர். இந்த துலாத்தை பொறுத்தவரையிலையும் குரு பகவான் ரிஷபம் துலா ராசிகளுக்கு குரு நல்லவர் அல்ல. அப்போ 6க்குடையவன் உச்சமடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பிரச்சனை தான். ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி உச்சமடையக்கூடாது. அதனுடைய பலாபலன் வேற. ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உண்டுங்க. இப்போ பாருங்கள், முதல்ல 6க்குடையவனையும் எடுத்துக்கலாம். 6க்குடைய குரு 10ல் போய் உச்சமடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ பிரச்சனை வரும். மருத்துவ செலவுகள் வைக்கும். ஆரோக்கியம் இன்மை, ஆரோக்கியமே இருக்காது சில பேருக்கு. பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஆஸ்பத்திரி செலவு, வங்கி, அதாவது உங்களை பொறுத்தவரையிலையோ இந்த கடன் சுமை அதிகமாக இருக்கும் அன்பர்களுக்கு விழி பிதுங்க வைத்து விடும். எப்படி அதை ரீபே பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு சதா மன உளைச்சலோடு இருப்பீங்க. மன நோயாளின்னு கூட சொல்லலாம், உடல் நோயாளின்னு சொல்லலாம். ஏன்னா 6க்குடையவன் உச்சமடைந்தால் மருத்துவ வாசம் அப்படின்னு சொல்லணும். அது மட்டுமல்ல, எதிரிகளுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். யார் எதிரி யார் நண்பன்னே தெரியாது. அவங்களால பிரச்சனைகள் வரும். அது மட்டுமல்ல, 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது பதவி பறிபோகும்னு சொல்லணும். குறுகிய காலம்தான் அவர் குரு அங்கே இருக்கிறார், 2 மாத காலம் அப்படின்னாலும் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீண்ட நாளாக ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நீண்ட நாளாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ திடுத்துப்புன்னு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து நிற்கும். எங்கேயாவது மாற்றலாகி ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும். சொந்த தொழில் பண்ணுறாங்க. நாங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கும் சில டிஸ்டர்ப் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ரொம்ப நாளாக கடை உங்களுக்கு வாடகை விட்டுருப்பாங்க, வாடகை வசூல் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அவங்க கடை தனக்கு வேணும்னு கேட்பாங்க ஹவுஸ் ஓனர், ஷாப் ஓனர். அப்போ என்ன பண்ணுவீங்க? கடையை அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டியது தான். வேறு எங்கேயா கடை கண்ணி பார்க்கணும், இல்லை வேறு தொழிலை கூட வேறு மாற்ற வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் ஒரு சிலருக்கு.
உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்பொழுது நல்ல தசாபுத்தி, ஒரு யோகமான தசாபுத்தி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணாது. ஆனால் தசாபுத்தி, பிறப்பு தசாபுத்தி சரியில்லை என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு இதுவும் பிரச்சனை, அதுவும் மைனஸ் டபுள் மைனஸ் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சராக இருப்பீங்க, மன உளைச்சலோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்த வரலையும் 11ஆம் இடத்த அதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால ஓரளவுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். உங்களுக்கு பாருங்கள், 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ல் ராகு இருந்தால் மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். சீட்டாட்டர், ஏசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் இந்த வாரம் அதெல்லாம் நிப்பாட்டி வைங்க. இல்லை கை காசு போயிடும் நீங்கள் அதில் இது பண்ணிங்கன்னா. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடு வரும், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் ஓரளவுக்கு தொழிலில் வருமானம் கிடைக்கும், குடும்பத்தில் அதனால் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரலையும் 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 2ல் ஆட்சி பெற்று குரு பார்வை, குரு மங்கள யோகம் பெறுவதால் நிச்சயமாக உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, புதனுடைய ஆதிக்கம் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், இலக்கியவாதிகள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம். மொத்தத்தில் சில குரு பகவானால் சில பிரச்சனைகளும் இருக்கிறது, மற்ற கிரகங்களால் நல்லது நடக்கவும் போகிறது. நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்கள் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நல்ல சவுண்டாக நல்ல சம்பாத்தியம் இருக்கும். சமூகத்தில் அவருக்கு பேரு புகழ் கிடைக்கும். அது ஒன்றும் குறை கிடையாது. மற்றபடி உங்களுக்கு வருமானத்தில் குறை கிடையாதுங்க. வருமானம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்குங்க. உங்களை பொறுத்த வரலையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு 5ல் இருக்கிறதால பட்டீஸ்வரம், விஷ்ணு, துர்க்கையை போற்றுங்க. வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் தரும். ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாது.